ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் அரேஸ்லேருந்து ஷாப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அதில் 2 புது கோர்ஸ் நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு இந்த வீடியோ சொல்கிறேன், மறக்காம ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து பின் பண்ணியிருக்கேன், அங்கேயும் மறக்காம ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது கண்டென்ட்ஸ் வந்து வரதுல இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா சின்ன ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கோட்ஸில் வந்து ஃபஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா மை கப் ஆஃப் டீன்னு சொல்லியிருக்குது. இந்த கோடை வந்து பார்த்தோன்னா ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. 1000 எசன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 300 ரூன் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. நீங்கள் புது ஸ்கில்ஸ் கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்தோன்னா அந்த கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணிக்கு நினைக்கிறேன், காலையில் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ரீம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 412 SLC அரேஸ்ன்னு சொல்லியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. ப்ளஸ் 5 லட்சம் கோல்டு பார்த்தீங்கன்னா தருது. இந்த 2 கோட்ஸையும் மறக்காமல் இன்றைக்குள்ளே ரீடிங் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காலைல 5 மணிக்கு இந்த கோர்ஸ் வந்து எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட்டு புது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு April 12 SLC டோர்னமெண்ட் லைவ் ஸ்ட்ரீம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தருவாங்க. 4ல் 3 கோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிக்கெட்ஸ் எஸ்என் ஸ்டோன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் ஃபூல்ஸ் 1ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர்ஸ் வந்து தந்திருந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 6 கோர்ஸ் செக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் நெக்ஸ்ட் நாளைக்கு இந்த வீடியோவில் போகிறத பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோர்ஸ் மேலே கொடுத்துருக்க ரெகுலராக என்ன கோட் ஆக்டிவாக இருக்குன்னு நீங்கள் அதை செக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஐயோ அவசரப்பட்டு கிளைம் பண்ணிட்டேனே ஒர்க் ஷாப் பில்லியன் லைட் டோக்கனே. இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கா நாளைக்கு வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ளே திரும்ப ஒரு 3 தடவை ப்ளே பண்ணுமா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது அப்டேட்டை பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ. நான் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், சியோர் எனக்கு வந்து யாரும் சமன் வந்து பண்ண வேணாம், சாகாயின் ரிலீஸ் பண்ணுறனால ப்ளஸ் இன்னொரு ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வந்து சியோருக்கு வந்து சமன் பண்ணிட்டா நெக்ஸ்ட் சாகாயனுக்கு அப்புறம் புது ஹண்டர் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோனை வந்து ஒரு ஆல்ரவுண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி, அதாவது 4 டைப்பான ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா DPS டேமேஜ் டீலர்ஸ், உங்களுக்கு தான் மெயினாக நீங்கள் டேமேஜ் டீல் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ், நம்ம ஆப்போனண்ட்டோட பிரேக் காட்ச் உடைக்கிறதுக்கு இவனை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கேமில் 90% கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் காட்ச் வந்து இருக்கும். 3வது டைப் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹண்டர்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பஃபர்ஸ். மோஸ்ட்லி நமக்கு வர சப்போர்ட் டைப் ஹண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீலிங்கும் இருக்கும், பஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சில ஹண்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீல்ஸ் வந்து இருக்காது, பஃப் இல்லை டிபஃப் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்களுக்கு நமக்கு ஹீலருக்கு என்ன வித்தியாசம் வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு ஹீல் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் மோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக நமக்கு டிபஃப் வந்து அப்ளை ஆச்சுன்னா வேகம் வந்து பார்த்தோன்னா ஹெல்த் வந்து குறையும். அப்போ இந்த மாதிரி ஹீலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் சர்வை பண்ணி அந்த இடத்த கிளியர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு ஹீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவை. இப்போ எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. சம்மந்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ சீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹண்டர்ஸுமே சேர்த்து வச்ச மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. டேமேஜும் பண்ணுறா, பிரேக்குமே நல்லாவே வந்து பண்ணுறா, அட்வான்ஸ்மெண்ட் 0 இருந்தாலே பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக போதும். ப்ளஸ் ஹீலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்கர்ஸ்க்கு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. பஃப்ஸ் வேணால் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக்கர்ஸ்க்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஹீல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பிரேக்கர்ஸ்க்கு. எனக்கே வந்து பார்த்தோன்னா சாக்கா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பஃபும் வந்து நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா சியோரின் ஒரு ஆளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சியோரின் ஒரு மஸ்ட் ஹேவ் கேட்டகரி. இப்போ நமக்கு இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு 2 SR ஹண்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ டு ப்ளே பிளேயராக இருந்தீங்கன்னா இப்போ வந்து சியோர்னு சமன் பண்ணி எடுத்துட்டீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி அப்போ அந்த புது ஹண்டர்ஸ் எடுக்க முடியாது. அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். அது மட்டும் தான் பிரச்சனையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சியோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் எலமெண்டல் ஹண்டர், அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வேலை பிரேக். இப்போ இந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் ஆக 2 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி DPS டேமேஜ் டீலர்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சாகாயின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எடுக்கணும். சியோர்னு எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா சாகாயின் எடுக்கிறமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் டீலர்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேமேஜ் வந்து பண்ணுவாங்க. ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் சியோனுக்கு மட்டும் இன்வெஸ்ட் வந்து பண்ணிட்டு அவளுக்கு அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக எடுத்து வச்சுருந்தா பெருசாக வந்து பார்த்தோன்னா டேமேஜ் வந்து பண்ண மாட்டா. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சாகாயின் கூட ரிலீஸ் ஆகிற அந்த ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங் விண்ட் எலமெண்டல் ஹண்டராக இருந்தாலும் நீங்கள் அது வந்து கோட்டோ ரியூஜி வந்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமன் வந்து பத்தாது. ப்ளஸ் 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங்கு வேறு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் டீம் போவா இல்லை விண்டு டீம் போவான்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி
நீங்கள் சியூனுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தோன்னா வெயிட் வந்து பண்ணலாம். மே 8 கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்துடும். அன்றைக்கான அப்டேட் வந்து மே மந்த்துக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து வருது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹண்டர்ஸ் யாருன்னு மோஸ்ட்லி வந்து ரிவீல் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு 14 நாள் கழிச்சு டெவலப்பர்ஸ் நோட் வருதுன்னு அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் லியூ ஜிகாங் வரதா இருந்துச்சுன்னா லியூ ஜிகாங் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் டீம் பில்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினுக்கு வந்து போகலாம். அப்படி இல்லை நான் வந்து பேசியோன் எடுக்கிறோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சியோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் A5 நீங்கள் கண்டிப்பாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மெயின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாகாயினும் யூஜிக்காக வந்து எடுத்துவாங்க. எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கான பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் யாருக்கு மெயினாக சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா F2P பிளேயர்ஸ், அதாவது ஃப்ரீ டு ப்ளே பிளேயர்ஸ் காசு ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, அதையும் டெஃபனிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அதான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அதை வந்து சேர்த்து வச்சுருங்க. புது ஆர்டிஃபேக்ட் நம்ம லெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஏன்னா 10 இல்லையான்னு தெரியல ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சிப் அதுக்கெலாம் லெவல் 20 போட்டு முடிக்கிறதுக்குள்ள ப்ளஸ் ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சிப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 சிப்பை இப்போ இருந்து சேர்த்து வைக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோன வீடியோ போடாமல் விட்டுட்டேன், என் தப்பு தான். ஸோ பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வருது. இதை பற்றி தெரியாதவங்க நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பார்த்தோன்னா போட்டிருப்போம், அதில் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். டைம் ஸ்டாம்பும் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த புது ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 8 பீஸ் செட் வந்து வருது, 3 4 பீஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. மெயினாக வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த 8 பீஸ் செட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் செட் வந்து கொடுத்துருக்காங்க, அட்டாக் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறையா ஹண்டர்ஸ்க்கு இது யூஸ் வந்து பண்ண மாட்டோம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தவாட்டா மட்டும் தான் இப்போ அட்டாக் பேஸில் இருக்கிறா. ஸோ பார்த்துக்குறோம், சொல்ல வேணாம், நான் வந்து சொல்ல வேணாம், உங்களுக்கு சிச்சுவேஷன் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ சாகாயின் இல்லை லியூ ஜிகாங் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க அட்டாக் வந்தால் ஓகே, அப்படிலாம் இவங்க 2 பேரையும் ஹாட் ஸ்பீ இல்லை டிஃபென்ஸில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ் வந்து கிடையாது. அதோட 8 பீஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவீல் வந்து பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ளஸ் இந்த ஆர்டிஃபேக்ட் ரீஃபோர்ஜிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஆர்டிஃபேக்டோட செட் எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஓகேலாம், அப்போ இல்லைனா எனக்கு தெரிஞ்சு புது ஆர்டிஃபேக்டாக நீங்கள் மோஸ்ட்லி ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கரண்ட்லி இருக்க செட் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு பத்தாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரீட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் வந்து வந்துருந்துச்சு. அதாவது பிரேக்கர்ஸ்க்கான 8 பீஸ் செட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு. 40% எலமெண்டல் டேமேஜ் வந்து கொடுத்தனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம வந்து அது ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். ப்ளஸ் பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் செட்டு, அது மட்டும் தான் நான் தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்குது. டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பேசிக் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட் எஃபெக்ட்லேயே வந்து 50% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஆனால் பேசிக் ஸ்கில் டிபெண்ட் பண்ணியிருக்க ஹண்டர்ஸ்க்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம கோர் அட்டாக்ஸ் இல்லை நார்மல் அட்டாக் பேசிக் அட்டாக்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய யூஸ் கிடையாது. இது பேசிக் ஸ்கில்லுன்னு தான் பார்த்தீங்கன்னா ரெஃபர் வந்து பண்ணிருந்துச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த 3 8 பீஸ் செட்டு தான் பார்த்தீங்கன்னா மெயின். இதை தவிர்த்து 4 பீஸ் செட்டு 3 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ்க்கானது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்டர்ஸ்க்கான. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை தவிர்த்து ஆர்மர் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் செட்டு வந்து தாமஸ் அண்ட் ரைக்கி டிஃபென்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்துருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபேக்ட்ஸில் பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. நம்ம கரண்ட்லி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா லெவல் 100க்கு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ரீஃபோர்ஜ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக கில்டு பாஸில் வந்து பார்த்தோன்னா ரேங்கிங் சிஸ்டம் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கில்டு ஒரு பார்த்தா மேட்சப் வந்து போடுற மாதிரி இருக்கும். மேட்சப் போட்டு அவங்க கூட பார்த்தோன்னா கில்டு ஸ்கோரில் கம்ப்ளீட் பண்ணி நம்ம அதை பொறுத்து ரேங்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்டு வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கில்டு ரேங்கிங்கிறது இந்த கில்டு பாயிண்ட்ஸு, அப்புறம் இந்த வீக்லி வந்து கில்டு பாயிண்ட்ஸ் எவ்வளோ கில்டு பாயிண்ட்ஸ் நம்ம கில்டு வந்து ஓவராலாக ஒரு வீக்குள்ளே வந்து எடுக்கிறோமோ அதை பொறுத்த பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் மாதிரி மேபி வந்து வைக்கலாம். ஸோ என்னன்னு தெரில, நாளை கழிச்சு அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். இதை தவிர்த்து நமக்கு கில்டு யாரும் ஜாயின் பண்ணதாக இருந்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800K டிபி வந்து வச்சுக்கோங்க. கில்டு பாஸில் வந்து உங்கள் ரேஜ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 14 இல்லை 15 மினிமம் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்டு ரிக்வெஸ்ட் வந்து கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மெசேஜ் வந்து பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா தயவு செஞ்சு இருக்க கில்லை லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஓகே, எல்லா கில்டுக்கும் ப்ளே பண்ணுறப்ப கரெக்டாக அந்த கில்டு ஆக்டிவிட்டீஸ் முடிச்சிட்டிங்களா வேலை வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிடும். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. உள்ளே வரீங்க, ஒரு 2 பட்டன் அமைக்கிறீங்க, மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 3 மிஷின் கம்ப்ளீட் ஆயிடும். ஒன்று மட்டும் நான் ரெட் கேட் கம்ப்ளீட் பண்ணணும், இன்னொன்று பார்த்தோன்னா மேனாஸ்டோவில் பர்ச்சேஸ் பண்ணணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது. சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்சர்னான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு வந்து தேவை. ஸோ புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மில்லியன் கோல்டு வச்சுருக்கேன் ப்ரோ, பிரச்சனை கிடையாது. ஆர்டிஃபேக்டை லெவலில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்தவே பத்தாது. ஒரு ஆர்டிஃபேக்டை லெவல் 20 போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கிட்டேருந்து ஒரு 7 லட்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு செட் ஸ்பெண்ட் ஆகும் ஒரு ஆர்டிஃபேக்ட்டுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதே வந்து ஒரு 8 பீஸ் செட் வந்து போடுறீங்கன்னா 8 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே,
ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, கோல்டு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் வந்து ரிவர்ஸ் மோடில் வந்து பார்த்தோன்னா ஹார்ட் மோட் வந்து ஆட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டாட்டிக்கெல்லாம் கொடுப்பானுங்கன்னு சொல்லி வாயை பழந்துக்கிட்டு இருந்தேன், பட் அதெல்லாம் கிடையாதுன்ட்டானுங்க. ஸோ ரேட் ஆஃப்லாம் வந்து கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்போ கஸ்டம்டா டிக்கெட்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நமக்கு கஸ்டம்டா டிக்கெட்ஸ் அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது, பட் ரேட் ஆஃப் டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்டோரி மோடில் ஹார்ட் வருதில்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பேட்டில் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்பையும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பேட்டில் மிஷில் அச்சீவ்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோனுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ரிப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக எசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, இதில் ஒன்றே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹார்டுன்ற மோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோரி மோடு வந்து கொண்டு வராங்க. அங்கே வந்து ரேட் ஆஃப் டிக்கெட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேட் ஆஃப் டிக்கெட்ஸ் அதிகமாக நமக்கு தேவை வந்து படுது. ஸோ அதில் தருவாங்க நினைக்கிறேன், பார்ப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் ஆனாலும் சரி, ஓல்டு பிளேயர்ஸ் ஆனாலும் சரி, கஸ்டம்டா டிக்கெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போதைக்கு தயவு செஞ்சு சம்மன் வந்து பண்ணாதீங்க. நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கானேட்டவாட்டா வந்து கஸ்டம்டா பண்ணலாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ சம்மன் பண்ணி இங்கே கானேட்டவாட்டா, எசில்டாடிரோ ப்ளஸ் கீனா 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுனா மொத்தமாக எடுத்துக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஐடியா. கானேட்டவாட்டா மினிமம் அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து தேவை. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ ஒரு குயிக் ரிவ்யூன்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாகாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் போகலாம் ரொம்ப இருக்கும். மறக்காம சப்போர்ட் வந்து பண்ணிடுறேன். கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.